ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேடி ஸ்டடி டைம். நாம் இன்றைக்கி பாலிட்டியில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னது அப்படின்னா பட்டய சட்டம் 1853. ஸோ இந்த சட்டத்தின் மூலமாக என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கம்பெனியுடைய ஆட்சி நீடிப்பு எந்தவித கால நிர்ணயமும் செய்யப்படாமல் நீடிக்கப்பட்டுச்சு. ஸோ அதாவது கம்பெனியுடைய ஆட்சி இனிமேல் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலுக்கு கூடுதல் பணிக்காக வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரலாகவும் நியமனம் செஞ்சுருப்பாங்க. அதாவது இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் கூடுதலாக வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரலாகவும் செயல்பட்டு வந்திருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் கழித்து வங்காள மாகாணத்தை நிர்வாகம் செய்கிறதுக்காக வேண்டி ஸோ அதுக்குன்னே தனியாக ஒரு கவர்னர் ஜெனரலை நியமனம் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக நியமனம் செய்யப்பட்டவர் டல்ஹௌசி பிரபு. ஸோ இந்த கவர்னர் ஜெனரல் சட்டம் இயற்றும் குழு ஒன்று உருவாக்கியிருப்பார். சரிங்களா? அதாவது கவர்னர் ஜெனரல் நியமிக்காங்க. ஸோ அது இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் டல்ஹௌசி பிரபு. ஸோ இந்த கவர்னர் ஜெனரல் தான் சட்டம் இயற்றும் குழுவை உருவாக்கியிருப்பார். ஸோ இந்த குழு தான் பின்னால் இந்திய சட்டம் இயற்றும் அவை, அப்படி இல்லைன்னா இம்பீரியல் சட்டமன்றம், இல்லைன்னா மத்திய சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி பின்னால் உருவெடுத்துச்சு. ஸோ என்னென்ன பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய சட்டம் இயற்றும் அவை, இம்பீரியல் சட்டமன்றம், மத்திய சட்டமன்றம். ஸோ நெக்ஸ்ட்டு கம்பெனியுடைய பணியிடங்கள் இயக்குனர் குழுவால் தான் நியமனம் செய்யப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த சட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சட்டம் போடப்பட்டதுக்கப்புறம் அப்படி செய்யப்படக்கூடிய முறை ஒழிக்கப்பட்டு ஸோ அதுக்கு பதிலாக இனி வரக்கூடிய காலங்களில் போட்டித் தேர்வின் மூலம் நியமனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கம்பெனியினுடைய பணியிடங்கள் இப்போ நிர்வாக வசதிக்காக ஒருத்தர் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆள் இயக்குனர் குழுவால் நியமனம் செய்யப்படுவார். சரிங்களா? அந்த முறை ஒழிக்கப்பட்டு ஸோ அந்த போஸ்டிங்காக வரக்கூடிய வருங்காலங்களில் போட்டித் தேர்வு மூலம் நியமனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ அதற்காக மெக்காலே பிரபுவுடைய தலைமையில் ஒரு சிவில் சர்வீஸ் கமிஷனை நியமனம் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? யாருடைய தலைமையில்? மெக்காலே பிரபுவுடைய தலைமையில். இந்தியாவின் சட்டங்களை மறாய்வு செய்வதற்காக வேண்டி இங்கிலாந்தில் ஒரு சட்ட கமிஷனையே நியமனம் செஞ்சுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது பட்டய சட்டம் 1853. ஸோ இனிமேல் பாலிட்டியில் என்னென்ன சட்டங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.